கவர்மெண்ட் ஒத்துழைக்கல. அவங்க சரியான விவரத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பா தனியார் பொறியியல் கல்லூரியை சார்ந்தவர்கள் நிறைய தவறான தகவல் கொடுத்து நிதியை வாங்குறாங்க. வெறுமட அட்மிஷன் போட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ பணம் வாங்குறாங்க. இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க முதலமைச்சர் இந்திய யூனியன் அரசுக்கு முறைப்படி கடிதம் எழுதி அந்த நிதியை பெற்று மாணவர்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு வழங்குங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். அவங்க அனுப்பல. நாங்க என்ன பண்றதுன்னு அவர் சொன்னார். அந்த அம்மாவை நிர்மலா சீதாராமன் அவர்களை பலமுறை நாங்கள் இது தொடர்பாகவே சந்திச்சிருக்கிறோம். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிப்படியாக அவர்கள் குறைத்து வருகிறார்கள். இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதால தான் நீ மேல மேல படிச்சுட்டே போற. உங்க அப்பா உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, அம்மா ஃபீஸ் கட்ட முடியாது, ஆனா கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி நீ படிச்சு எங்களுக்கு எதிராக பேசுவீங்களா? கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி நீ படிச்சுட்டு வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போவ. அப்ப யார் தெருவை கூட்டுறது, யார் கக்கூஸ் கழுவுறது? அவனுடைய கவலை அதுதான். இந்த நிலை போனால் பிறப்பால் உயர்ந்தவர்கள், கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்களின் நிலை என்ன ஆகும் என்பதுதான் RSS உடைய கவலை. இந்த பின்னணியில் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஏதோ வெறும் சட்டம் அரசியல் அப்படின்லாம் கிடையாது. RSSக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தெருக்கூட்டினவன் பிள்ளையை நீதிபதி ஆக்குகிறது, ஆடு மாடு மேய்த்தனுடைய பிள்ளையை பேராசிரியர் ஆக்குகிறது, துணைவேந்தர் ஆக்குகிறது. இப்ப யாரும் கிராமத்துல 10வது வரையிலும் படிச்சவனா இருந்தா கூட யாரும் வேலைக்கு போறது, விவசாய வேலைக்கு போறது இல்லை, அரசாங்க வேலைக்கு தான் போறான். அதுக்கான வேலைகளை முயற்சி செய்யறான். இல்லைன்னா மெட்ராஸ் வந்துடுறான், பாம்பேக்கு போயிடுறான், டெல்லிக்கு போயிடுறான், இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போயிடுறான். உன் வீட்டில் மாடு மேய்க்கிறது பேர சாணி வர்றதுல என் பாட்டன் செஞ்சது போதும், என் அப்பன் செஞ்சது போதும், இனிமே நான் அவங்ககிட்ட சாணி வர. இப்போ அவன்லாம் என்ன பண்றான்னா நிலத்தை பூரா காட்டுக்கருவை முளைக்கிறது விட்டாங்க. ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எங்க அப்பா உழைச்சார், எங்க தாத்தா உழைச்சார், நான் உழைக்கல. அவனுக்கு வேலை செய்ய தெரியாது, அவனுக்கு ஏறு பிடிக்க தெரியாது, மாட்டுக்கு தீனி இருக்க தெரியாது. அவனுக்கு ஒரு நாள் கூட அந்த கொளுத்துற வெயில நின்று குனிஞ்சு வேலை செய்ய தெரியாது. ஆனா விவசாயி, அவன் பேர்ல 100 ஏக்கர் நிலம் இருக்கும். எப்படி விதைக்கணும், எப்படி களை பறிக்கணும், எப்படி அதை அறுவடை செய்யணும், எப்படி கொண்டு களத்துல கொட்டணும், அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்ப நான் வேலை செய்யல, அவன் காடெல்லாம் கரம்பா கிடக்கு, காட்டுக்கருவை முளைச்சு கிடக்கு. அதை தான் இன்னைக்கு அவன் ஏலம் விட்டு அதை வெட்டி அதுல வர்றதை வச்சுதான் இன்னைக்கு குழப்பம் நடத்துறான். இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது? அவனுக்கு கவலை அதுதான். அதனால்தான் NEP தேசிய கல்விக் கொள்கையில ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற பேர்ல உங்க அப்பா என்ன தொழில் செய்தாரோ அதையும் நீ கத்துக்கோ. தச்சருடைய ஆசாருடைய பிள்ளை ஆசாரி வேலையை கத்துக்கோ, கொல்லனுடைய பிள்ளை கொல்லன் வேலையை கத்துக்கோ, விவசாயினுடைய பிள்ளைங்க விவசாய வேலையை கத்துக்கோங்க. உங்களுக்கு தனியா நாங்க சிறப்பு பயிற்சி தர்றோம். இது குலக்கல்வி திட்டம்னா இல்ல. நம்முடைய மரபு சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்பட்ட கூடாது. ஏன் அந்த தொழில பிராமணர்களுக்கோ உயர் சாதியை சார்ந்தவர்களுக்கோ கற்றுக் கொடுங்க. ஏன் அவர் ஆசாரி ஆகக்கூடாதுன்னு இருக்கா? பொற்கொள்ளர் ஆகக்கூடாதுன்னு இருக்கா? ஆடு மாடு மேய்க்க கூடாதா? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தான். எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. தலை நிமிர சேரி திரளும், தலைகீழாய் நாடு புரளும். 1990 நான் எழுதின முழக்கம் இது. தலைகீழாய் நாடு புரளும். நீ உயர்ந்த சாதின்னு சொல்லி இருந்தவன் கீழே இறங்கி வா. நீ தொடப்பக்கட்டை புடி, தெருவை கூட்டு, கக்கூசுக்கு போ, கழுவு. சம்பளம் தான் கொடுக்குறானே, இப்போ வாங்கிக்கோ. தலைகீழாக நாடு புரளுகிறது. அவன் கவலை இதுதான். இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படுது. உயர்ந்த சாதியாகவே இருக்க வேண்டும். உடல் உழைப்பு கூடாது. சத்திரியர்கள் சத்திரியர்களாகவே இருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே அமர வேண்டும். அவர்கள் உடல் உழைப்பு கூடாது. சூத்திரர்களும் பஞ்சவர்களும் காலம் காலமாக அவர்கள் பிள்ளை பெறுவதே சாணி வாருவதற்கும் கக்கூஸ் கழுவுவதற்கும் தெருவை கூட்டுவதற்கும். எதற்கு உனக்கு 2 பிள்ளை பெற்றிருக்காங்க, அடுத்து எனக்கு பின்னால சாணி கொடுக்கறது. உனக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க? கக்கூஸ் கழுவுவதற்கு. அவர் வீட்டு பிள்ளை நாடாளுவதற்கு. அவர் பிறக்கிற போதே அவர் தான் பிரைம் மினிஸ்டர், பிறக்கிற போதே சீஃப் மினிஸ்டர். இந்த சோசியல் ஆர்டர் இன்றைக்கு நிலை குலைகிறது, கொலாப்ஸ் ஆகிறது. Because of the constitution which made by Dr. B.R. Ambedkar. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது.
எனவே இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அவர்களின் முக்கியமான சவாலாக மாறிவிட்டது. இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களும் அவர்களை ஏற்பதில்லை. முஸ்லிம்கள் ஏற்பதில்லை, கிறிஸ்தவர்கள் ஏற்பதில்லை, தலித்துகள் ஏற்பதில்லை, பழங்குடி மக்கள் ஏற்பதில்லை, இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஏற்பதில்லை, முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்பதில்லை, பௌத்தர்கள் ஏற்பதில்லை. அவனுக்கு கவலையா எப்படி ஆட்சியை பிடிக்கிறது, பிடித்த ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? பெரும்பான்மைவாதம், மெஜாரிட்டேரியனிசம், அது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபேக்டர். அரசமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை நீ கைப்பற்றிக் கொள்ள முடியும். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை பாருங்கள். உலகம் முழுவதும் ஜனநாயகத்திலே பெரும்பான்மைவாதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. 51 வாக்குகளை பெறுகிறவன் வெற்றி, 49 வாக்குகளை பெறுகிறவன் தோல்வி. இவன் 49, அவன் 51. 50-50 எடுத்தா சமம். 51 ஒரு வாக்கு எடுத்தா எதில் இருக்கவர் 2 வாக்கு குறைஞ்சிருக்கு. 2 வாக்குகளில் ஒருவன் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும், சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியும், அமைச்சரவையில் இடம்பெற முடியும், ஆட்சி அதிகாரத்தை கை கொள்ள முடியும். அதான் மெஜாரிட்டி. இது டெமோக்ரஸியில முக்கியமானது. ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில் இங்கே மெஜாரிட்டி என்பது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக இல்லை, கம்யூனல் மெஜாரிட்டியாக இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் அடிப்படையில் வாக்களித்து அதன் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது இல்லாமல், எங்க சாதி பெரிய சாதி, அதனால எங்க ஓட்டுங்களுக்கு கிடைச்சா போதும், நாங்க ஜெயிச்சிருவோம். எங்கள் மதம் பெரிய மதம், பெரும்பான்மை மதம், மதம் சார்ந்த வாக்குகள் கிடைச்சா போதும், எனக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்டியன் ஓட்டு வேண்டாம், எனக்கு இந்து ஓட்டு மட்டும் கிடைச்சா போதும். ஏன்னா அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க, அவங்க மட்டும் ஓட்டு போட்டா நாங்கள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம், பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றால் நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம். பெரும்பான்மை மதமாக இருக்கிற இந்துக்களை பெரும்பான்மை என்று உணர வைப்பது அவனுடைய அரசியல். இந்துக்களை இந்துக்களாக மட்டுமே உணர வைப்பது அவனுடைய அரசியல். இந்துக்களை இந்துக்கள் என்று உணர வைப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால், இவன் சாதியாய் பிளவுண்டு கிடக்கிறான், ஒற்றுமைப்படுத்த முடியும். அப்ப யாருக்கு எதிராக இவனை திருப்ப முடியும்? காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது வெள்ளையர்களை எதிர்த்து இந்தியர்களை ஒருங்கே திரட்ட, அவன் அந்நியன், பிரிட்டிஷ்காரன், அவனை விரட்ட வேண்டும், அவன் பொருளை வாங்காதே, நாம் உற்பத்தி செய்த நம்முடைய பொருளையே வாங்கு என்று சுதேசி இயக்கத்தை எடுத்தார். சுதேசி என்றால் நம்முடைய பொருளை நாமே வாங்குவது, விதேசி என்றால் அந்நியன் கொண்டாந்து துணியை இங்கிருந்து பருத்தி வாங்கிட்டு போய் அங்கிருந்து துணியாக்கி சட்டை கொண்டாந்து நம்ம கிட்ட விற்கிறான், வாங்காத, அவன் உற்பத்தி செய்யற பொருளை வாங்காத, அவனுக்கு அதுல வரி போய் சேருது, நம்ம பொருளை நாமளே வாங்கணும், நாம் அனைவரும் இந்தியர்களாயிருப்போம். இதுதான் காங்கிரசும் காந்தியும் சொன்ன தேசியவாதம். நாம் அனைவரும் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், தெலுங்கனா இருக்கலாம், உனக்கு வேற தாலி எனக்கு வேற தாலி, உனக்கு வேற பண்டிகை எனக்கு வேற பண்டிகை, உனக்கு வேற உணவு எனக்கு வேற உணவு, இது எல்லா வேறுபாடு இருக்கலாம். பட் பி இந்தியன் பை இந்தியன், இந்தியனா இருப்போம், இந்திய பொருளையே வாங்குவோம். இதுதான் காங்கிரசும் காந்தியும் சொன்ன தேசியவாதம். ஏன்னா வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு பொது எதிரி. இப்போ பிஜேபி காரனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்நியர்களை எதிரியா காட்ட முடியாது, ஏன்னா அவன் வெளியே போயிட்டான். இப்ப உள்ளுக்குள்ள யாரை எதிரியா காட்டுறது? அவனுக்கு கிடைச்ச ஒரே நோஞ்சாண்டி சமூகம், சிறுபான்மை சமூகம் முஸ்லீம் தான். இப்ப முஸ்லீமை எதிரியா காட்டுங்க பாருடா, அவன் ஸ்கூல் பர்மிஷன் வாங்கணும்னா பெரிய கட்டுப்பாடு கிடையாது, மைனாரிட்டிஸ்க்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அவன் டக்குன்னு ஒன்று அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைச்சது. ஆனா உனக்கு கிடைக்கல, உனக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு, நீ உடனே ஒரு ஸ்கூலை ஓபன் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் சிறப்பு சலுகை இருக்கிறது, அவன் மேல வெறுப்பு உருவாக்குறது. உன் சகோதரனை எல்லாம் அவன் ஆசை காட்டி மோசம் பண்ணி எல்லாத்தையும் கிறிஸ்தவனா அது முஸ்லீமா மாத்திக்கிட்டு இருக்கிறான்.
மதம் மாற்றம் செய்யறான்னு அவன் மேல வெறுப்பு விதைக்கிறது. இந்துவா அப்பதான் திரட்ட முடியும். இங்க வந்து ஒரு கொட்டாயை போட்டு மசூதிங்கிறான், அங்க பைபிள் குர்ஆனை படிக்கிறான், காலையில 5 மணிக்கே ஓதுறான், அப்புறம் 5 முறை ஒரு நாளைக்கு பாங்கு ஓதுறான். நம்ம வேலைகள்லாம் பாதிக்கப்படுது. அவனை ஓத விடாது. கிறிஸ்தவர்கள் அப்படிதான் வந்து திடீர்னு ஒரு வீட்டை பிடிச்சு அது வந்து ஒரு தேவாலயம் சொல்றான், மக்களை கூட்டி அல்லேலுயா அல்லேலுயா பாடுறான், பைபிளை கற்றுக் கொடுக்குறான், வேற பாஷையில பேசுறான், இந்த மக்களை மயக்கிறான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோதுமை அதை இதை கொடுத்து ஏமாத்துறான். இந்து உணர்வு அப்பதான் வருமா? இப்ப இந்து உணர்வு வருவதற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகளாக்குகிறார்கள். எதிரிகளாக்குவதற்கு அவர்கள் கையாளக்கூடிய முக்கியமான 3 உத்தி. 1, மதமாற்றம் செய்கிறார்கள். 2வது, இந்த 2 மதத்து காரணம் தான் மாட்டுக்கறி அதிகமா திங்கிறான். கறி திங்கிறான். கறி தின்னாம கிறிஸ்தவன் படுக்கிறதே கிடையாது. டெய்லி அவனுக்கு கறி வேணும். அதுவும் குறிப்பா மாட்டுக்கறி சாப்பிட்றான். மாட்டுக்கறினா பசுக்கறி தான். முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன் வேணும்னே பசுமாட்டை வாங்கி பசுவை கொள்றான். அது நமக்கு தாய் மாதா, அது நமக்கு தாய் மாதா. இப்படி இந்த இந்துக்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களிடையே ஒரு அவதூறு பரப்புகிறார் திட்டமிட்டு. ஆனா இந்த மாட்டுக்கறி எல்லாம் அதிகம் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றவன் யாருன்னா இந்து தான். இந்து மதத்தை சார்ந்தவன் தான் எக்ஸ்போர்ட் பண்றான். மாட்டுக்கறியை செத்த மாட்டை வந்து போய் உரிச்சாங்கிறதுக்காக ஹரியானாவில் 5 தலித்துகள் அடிச்சே கொண்டாங்க. மாடு செத்து போச்சு. அந்த மாட்டை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு பதிலாக தோலாவது பயன்படுமேனு உரிக்கிறான். கறி தின்ன முடியாது. 4 நாள் ஆகி போச்சு, வீணா போச்சு. அதை போய் வெறுமனை புதைக்கிறத விட அதை அறுத்தா அந்த தோலை கொண்டு போய் விற்பனை பண்ணா ஏதோ 100-200 கிடைக்கும். அதுக்காக அந்த மாட்டை போய் அறுக்கிறாங்க. எப்படா நீ வந்து பசு மாட்டை தோலை உரிக்கலான்ட்டு 5 பேரை அடிச்சே கொள்றான். ஒரு கும்பல் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க. அதுதான் இன்னைக்கு முஸ்லீம்களை பசுமாட்டு வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கும்பலா சேர்ந்து அடிச்சே கொள்றாங்க. அதான் லிஞ்சிங். கும்பல் கொலை, அடித்தே கொள்ளுவது. உத்தரப்பிரதேசத்துல தாத்ரி என்ற இடத்துல போய் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, உன் வீட்டுல இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருக்கிற, அந்த கறி குழம்பு என்ன குழம்பு? அவன் இல்லைங்க மாட்டுக்கறிலாம் இல்லை நான் பார்க்கணும். உள்ள பூந்து கறி குழம்பு சட்டிக்குள்ள கையை விட்டு எடுத்து பார்த்து மோந்து பார்த்துட்டு இது மாட்டுக்கறி தான் சொல்லி அவனை அடிச்சே கொள்றாங்க. விசாரணையில் அது மாட்டுக்கறி இல்லைன்னு அதுக்கப்புறம் தெரியுது கோர்ட்ல. ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி, அடுப்படிக்குள்ள நுழைஞ்சி, அவன் கறி சட்டிக்குள்ள கையை விட்டு அந்த கறியை எடுத்து அது மாட்டுக்கறி தான் அவனே ஒரு முடிவு பண்ணி அதற்காக அந்த கறி குழம்பை செய்த குடும்பத்தை சார்ந்தவர்களை அடித்து துன்புறுத்துவதில் ஒருவன் கொல்லப்படுகிறான். இது எதனால் வருகிறது? பிஜேபி RSS பரப்புகிற இஸ்லாமிய வெறுப்பால் வருகிறது. பசுக்கறி முஸ்லிம்களால் தான் இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது. பசு புனிதம், மதமாற்றம், இது போன்ற அவதூறுகளை பயன்படுத்தி வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்துக்களை இந்துக்களாக திரட்டுவது. நீ சாதி பெருமை பேசு, சாதியை ஒழின்னு ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டான். சாதி பாகுபாட்டை ஒழிக்க ஒரு காலத்திலும் பேச மாட்டான். சாதி பாகுபாடு ஒழியட்டுன்னு சொல்ல மாட்டான். சாதிய வன்கொடுமைகள் ஒழியட்டுன்னு சொல்ல மாட்டான். சாதி பெருமை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த தலித் கூட சொல்லக்கூடாதுன்னு சில பேர். ஏன்னா இவங்க எல்லாமே தலித்துன்னு சொல்லக்கூடாது பூரா RSS கட்டுக்கூட போயிட்டான்னு அர்த்தம். தலித்துங்கிறது ஒரு சாதி பெயர் கிடையாது. திராவிடன்னு சொல்லக்கூடாதுங்கிறவன RSS கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். 100% எழுதி வச்சு. திராவிடன்னு சொல்லக்கூடாதுங்கிறவன்லாம் RSS பிஜேபியுடைய கட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். திராவிடங்கிறது பெரியார் கண்டுபிடித்தது அல்ல. எங்கள் முப்பாட்டன் பண்டிதர் அயோத்திதாசர் கையில் எடுத்த அரசியல் உத்தியது. அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, சாதிய பாகுபாட்டுக்கு எதிரானது, சமத்துவத்திற்கான அரசியல் அது. ஏன்னா RSS காரதான் சொல்றோம், திராவிடன் பேசாத, தலித்துன்னு சொல்லாத. தலித்துங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் டேர்ம். அது உலகம் முழுக்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லாடல். அதுக்கு நேரடியான பொருள் என்னன்னா புரோக்கன் பீப்புள்னு அர்த்தம், நொறுக்கப்பட்ட மக்கள்னு அர்த்தம். அவர்கள் ஒரு கம்யூனிட்டியா கூட இல்லை, ஒரு காஸ்டாவும் இல்லை. அவனுக்கு சாதி பற்றியே இருக்காது. அவனுக்கு சாதி பற்றியே இருக்காது. இன்னைக்கு சில பேர் சாதி பற்றி சொல்லிட்டு தெரியுறான்னா அது வந்து அஜெண்டா, அது இந்துத்துவ அஜெண்டா.
நீ சாதி பெருமை பேசு, நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு, நான் சிவகுலத்தை சார்ந்தவன் சொல்லு. பண்டிதர் அரசியல் அது அல்ல. இந்தியாவிலேயே ஆகச் சிறந்த ஒரு தத்துவ பேரறிஞராக பெரியாருக்கு முன்னர், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே தோன்றிய ஒருவர் உண்டு என்றால் அவர் பண்டிதர் அயோத்திதாசர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கே பௌத்தம் தொடர்பான ஒரு சிந்தனை உருவாவதற்கு பண்டிதர் எழுதிய நூல்தான் காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர் கையாண்ட சொல்தான் திராவிடம் என்கிற சொல். அது ஆரியத்திற்கு, பார்ப்பனியத்திற்கு எதிரான சொல்லாடல். அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். அதனால்தான் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பேசுகிற போது சொன்னேன், நீ திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவதோ திமுகவுக்கு எதிராக பேசுவதோ அது உனக்கும் அவர்களுக்குமான அரசியல், அது வேறு. ஆனால் திமுகவை வீழ்த்தி விட்டால் திராவிடத்தை வீழ்த்திவிட முடியும் என்று நீ கனவு காணுகிறாய். அது நடக்காது. சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதை விடமாட்டேன் என்று சொன்னான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு அறிவு வேணும். இந்த அறிவு கெட்ட முண்டகள் நாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோன்றான். திமுகவுக்கு நாம் உடந்தையா இருக்கணும்னா நாங்க ஏன் திமுகவோட சண்டை போட்டு பானை சின்னத்தில் நிக்கிறோம்? சொல்றதை கேட்டு நாங்க பாட்டு உதயசூரியன் சின்னத்திலே நின்று போக வேண்டியதானே? கொடுக்கிற ஒரு சீட்டு 2 சீட்டு நாங்க நின்று போக வேண்டியதானே? தமிழ்நாட்டு அரசியல இதுவரையிலும் வெற்றி பெற்ற எல்லா தலித்துகளும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார்கள். அதை உடைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோற்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம், தனித்துவத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்ற உறுதியோடு தான் கூட்டணியில் உறவு காண்கிறோம். ஏன் அப்புறம் நீங்க அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க? இது ஒரு அரசியலா பேசுறேன். ஏன் நீ விரும்பினா நான் வரணுமா? உன் ஆசையை நான் நிறைவேற்றணுமா? உன்னுடைய அரசியல் கணக்குகளுக்கு நான் பலியாக வேண்டுமா? விமர்சனங்கள் 1000 இருக்கிறது, அது வேறு. ஆனால் பாரதிய ஜனதாவோ RSS அவர்களின் செயல் திட்டமோ இந்த மண்ணில் வேரூன்றிவிடக் கூடாது என்பதிலே திமுகவை விடவும் 1000 மடங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொறுப்பு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம், உணர்கிறோம். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எங்களால் அதை ஏற்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அரசியலையும் முடிவு செய்கிறோம். அதுல எங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம். இல்ல நீங்களாம் 20 சீட்டு 30 சீட்டு வாங்குறது, 20 சீட்டு 30 சீட்டு வாங்கினா ஆட்சி பிடிச்சிட முடியுமா? 6 சீட்டு வாங்கினா ஆட்சி பிடிக்க முடியாது. 20 சீட்டு வாங்கிட்டா அதல்ல பிரச்சனை. நாங்கள் பேசுகிற அரசியல் தான் முக்கியம். எங்கள் குரல் ஒரே ஒரு குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தாலும் அது வலுவான குரலாக இருக்கும். ஒரே ஒரு குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தாலும் அது கொள்கை குரலாக இருக்கும், கோட்பாட்டு குரலாக இருக்கும். நாங்க ஒரு தற்காலிகமா ஒரு 10 பேர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக RSS சதி திட்டத்திற்கு ஒருபோதும் நாங்கள் பலியாக மாட்டோம். ஆகவே இந்து மக்களை பெரும்பான்மை அடிப்படையில் இந்துவாக உணர வைப்பதுதான் RSS அரசியல். அது RSS எப்படி வெற்றி பெற்று இருக்கிறான்னா, பிராமணர் அல்லாதவர்களை தங்களின் சேவை ஆட்களாக மாற்றியதுதான். மோடி பிராமணர் கிடையாது, அமித்ஷா பிராமணர் கிடையாது. ஆனால் அல்லும் பகலும் கண் விழித்து கண் துஞ்சாமல் அவர்கள் யாருக்காக உழைக்கிறார்கள் என்றால் பிராமணர்களின் செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உழைக்கிறார்கள். அதனால்தான் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், அவர்கள் பார்ப்பனர்களின் எடுபிடிகளாக வேலை செய்கிறார்கள் என்று சொன்னேன். அவங்களுடைய அஜெண்டா அதுதான். இந்த சோசியல் ஆர்டரை பாதுகாக்கணும். பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பது இங்கே நிலைப்படுத்தப்பட வேண்டும். சூத்திரர்கள் சூத்திரர்களாகவே இருக்க வேண்டும். இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்குவது, எல்லாத்தையும் தனியாற்ற ஒப்படைச்சுனா நீ எப்படி இடஒதுக்கீடு வாங்குவ? அரசு துறையின் தான் வேலைவாய்ப்பு கேட்ப இடஒதுக்கீடு. அரசு துறை பொதுத்துறை எல்லாம் தனியாற்ற ஒப்படைச்சுட்டா, அதானிட்ட ஒப்படைச்சுட்டா நீ வேலை கேட்டுருவியா? சமூக நீதியை உன்னால நடைமுறைப்படுத்த முடியுமா? இடஒதுக்கீட்டை உன்னால் கேட்க முடியுமா? இதெல்லாம் வீக்கெண்ட் பண்றான். ஓபிசி மக்களை வீக்கெண்ட் பண்றான். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்தியாவில் மண்டல் பரிந்துரையை அறிமுகப்படுத்திய போது ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடியது தலித்துகள் அல்ல. ராம்விலாஸ் பாஸ்வானோ, ராம்தாஸ் அத்வாலேவோ, கத்தி பத்மாராவோ, தமிழ்நாட்டில் திருமாவளவனோ யாரும் ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்டை மண்டல் பரிந்துரையை எதிர்க்கவே இல்லை. மாயாவதியோ எதிர்க்கவே இல்லை. எதிர்த்தது பிஜேபி தான், RSS தான், அத்வானி தலைமையிலான கும்பல் தான். அங்கிருந்துதான் இவர்களின் வெற்றி படிப்படியாக தொடர்கிறது.
ஓபிசிக்கு எதிராக இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று அவர்கள் வீதிக்கு வந்து போராட தொடங்கி அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை தொடங்கி ரத்த யாத்திரையாக மாறி அதனுடைய அடுத்த நிகழ்வாக தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் இவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சின்னம் பாபர் மசூதி. அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா உச்ச நீதிமன்றம் சொல்லல. கீழே இருந்த கட்டிடம் இந்து கட்டிடமா இல்லைன்னு சொல்லிட்டான். பிறந்தாராங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது. ஆழ தோண்டுகிற போது அங்கே சில கட்டிடங்கள் கிடைத்தன. அந்த கட்டிடங்கள் இந்துக்களின் கட்டிடங்கள் தான் அல்லது கோவிலுக்கான கட்டிடங்கள் தான் என்பதற்கு ஆதாரம் உண்டா என்றால் ஆதாரம் இல்லை. உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு சொல்லிருச்சு. அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. கீழே தோண்டப்பட்ட இடத்தில் கிடைத்த கட்டிட வடிவங்கள் இந்து கோவில் இருந்ததற்கான ஆதாரமாக தெரியவில்லை. அதுதான் அவன் பிரச்சனை பண்ணதே. ரெண்டுமே இல்லைன்ட்டான். ஆனா அங்கதான் கோயில் கட்டணும், ராமர் கோயில் கட்டணும் தீர்ப்பு கொடுக்கலாம். இது எவ்வளவு பெரிய அநீதி. உச்ச நீதிமன்றமே அப்படித்தான் தீர்ப்பு வழங்குகிறது. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. உச்ச நீதிமன்றமே அப்படித்தான் தீர்ப்பு வழங்குகிறது. அவர்கள் சொன்ன எதுவுமே உண்மை இல்லை என்று மறுத்துவிட்டு பரவாயில்ல அவங்க கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு இடம் தனியா கொடுக்குறோம், ஒரு 5 ஏக்கரை 10 ஏக்கரை கொடுக்குறோம், அங்க போய் நீங்க மசூதி கட்டிங்க, அதே பாபர் மசூதியை அதை அரசாங்கமே மாநில அரசாங்கமே கட்டணும், இங்க போய் ராமர் கோயில் கட்டுங்க. ராமர் கோயில் கட்டியாச்சு, மசூதி கட்டினாங்களா? கட்டல. யார் கேட்கறது? யாரும் கேட்கல. இது எவ்வளவு பெரிய அநீதி. இது பாபர் மசூதியை இடித்தது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக, இந்துக்கள் என்கிற உணர்வை நிலைப்படுத்துவதற்காக. ராமர் கோவிலை கட்டியது இந்துக்கள் என்று உணர வைப்பதற்காக, ஒன்றுபடுத்துவதற்காக, இந்து சமூகம் பெரும்பான்மை சமூகம் என்று நிலைப்படுத்துவதற்காக. கடைசியில் அயோத்தியால ராமர் என்ன பண்ணிட்டார்னா பிஜேபி தோற்கடிச்சிட்டார். அந்த கோயில் இருக்கிற அந்த தொகுதியில பிஜேபி படுதோல்வி. ராமருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நீ செய்யறது அநீதி, என்ன பயன்படுத்தி என் பேர்ல இவ்வளவு பெரிய அநீதி நீ செய்யற. ஒரு மசூதியை உடைச்சது மட்டுமில்லாமல் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தீர்கள், அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறீர்கள். இது பெரிய அநீதி என்று ராமரே தீர்ப்பு எழுதிவிட்டார். அதுக்கு பிறகு அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இந்தியாவுக்குள்ள ஜம்மு காஷ்மீர், அது முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி வேற, ஜம்மு பகுதி வேற. ஜம்முல இந்துக்கள் பெரும்பான்மை, அதுல காஷ்மீர்ல முஸ்லிம். லடாக்னு ஒரு பகுதி இருக்குது, அது பௌத்தர்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதி. இந்த 3 கம்யூனிட்டி இருக்கிற ஒரு மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம். இதை 3ஆ துண்டா உடைச்சிட்டான் கம்யூனலா இந்த கவர்மெண்ட். காஷ்மீர் தனி, ஜம்மு தனி, லடாக் தனி. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான், ஆர்டிகிள் 370 ரிப்பீல்டு. இதெல்லாம் டார்கெட்டட், குறிவைக்கப்பட்ட செயல் திட்டங்கள். இதெல்லாம் ஒன்னொன்னா அஜெண்டாவில் ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே வரான். பாபர் மசூதி இடிக்கிறது ஒரு அஜெண்டா, ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஒரு அஜெண்டா. அஜெண்டான்னு ஆங்கிலத்தில் சொல்றது செயல் திட்டம், தமிழ்ல சொல்றோம் அஜெண்டா. அதான் ஏற்கனவே அவன் டிசைன்டு, முடிவு பண்ணி வச்சுக்கிட்டான், திட்டமிட்டு வைத்துக் கொண்டான். அடுத்து ஜம்மு காஷ்மீரை நீ ஒன்னா இருக்கிறதுனால தானே அங்க அவங்கள இந்த சட்டம், நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை போட்டிருப்பான். ஜம்மு காஷ்மீரை தவிர பிற இந்திய பகுதிகளுக்கான சட்டம். இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது, அதிலே இருக்கும். இப்ப அவங்களுக்கு அவங்க ஏற்ற சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன், தனியா அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றங்கிறது அவங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் மாதிரி. அது நம்ம பார்லிமெண்ட்ல இருப்பாங்க, நம்மோட இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு பிரதிநிதித்துவம், அவ்வளவுதான். இந்த அக்ரிமெண்ட்ல தான் அவங்க இங்க நம்மோட சேர்ந்தாங்க. பாகிஸ்தான் பிரியும் போது ஜம்மு காஷ்மீர் பகுதியை சார்ந்தவர்கள் பாகிஸ்தானோட சேர்றதா இந்தியாவோட சேர்றதான்னு பிரச்சனை வருது. அப்ப மன்னராக இருந்தவர் பட்டேலோடும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நாங்க அங்க போல உங்க கூட வர்றோம், ஆனா எங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை பாதிக்கப்படக்கூடாது. இங்க யாரும் வந்து இடம் வாங்குறோம், கோயில் இங்க வந்து சுற்றுலாத்தலமா இதை மாத்திக்கிறோம் அப்படின்லாம் இங்க வரக்கூடாது.
அப்படிங்கிற கண்டிஷன் பேர்ல தான் அவங்க சேர்ந்தாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நேருவும் பட்டேலும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அம்பேத்கர்ட்டையும் விவாதிச்சு 370 கொண்டு வராங்க. இது அவனுக்கு கண்ணை உறுத்து 370ங்கிறதையே நீக்கிட்டு அந்த ஜம்மு காஷ்மீர் அவன் கண்ட்ரோல்களை கொண்டு வந்து இப்ப யாரும் அங்க போகலாம், யாரும் அங்க நிலம் வாங்கலாம். அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து துறைமுகத்தை கட்ட முடியும், விமான நிலையத்தை கட்ட முடியும், இங்க வந்து முதலீடு செய்ய முடியும். ஜம்மு காஷ்மீர்ல போக முடியாது. முன்ன அங்க போய் யாரும் வீடு வாங்கி சொந்தமா தங்க முடியாது. அது வந்து உலகத்திலேயே ஒரு சொர்க்க பூமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான இயற்கையிலேயே எழில் தழும்பும் ஒரு பகுதி. எல்லாம் இமயமலை அடிவாரம், பள்ளத்தாக்குகள், அவ்வளவு அழகான ஒரு பகுதி. ஹெவன் இன் த லேண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொர்க்கம் பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பகுதி. அங்க போய் இவங்களால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட முடியல. யாரு அதானி அம்பானிக்கு போய் தங்குறதுக்கு, ஓய்வெடுக்கிறதுக்கு அங்க போய் தங்க முடியல, ஹோட்டல்ல தான் போய் தங்கணும். இப்போ அங்க யாரும் லேண்ட் வாங்கலாம். அதான் அவங்களுக்கு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய ஃப்ரெண்டு அதானி அம்பானி போய் அங்க முதலீடு பண்ணணும். அந்நிய நாட்டுக்காரலாம் அங்க வந்து இடம் வாங்கணும். யார் வேணாலும் அங்க போய் இப்ப வீடு வாங்க முடியும், அங்க குடியேற முடியும். இது அவங்களுடைய 2வது டார்கெட். இந்து மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு, அது மாதிரி கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு. டைவர்ஸ் பண்றது கூட கிறிஸ்டியானிட்டி வேற, முஸ்லீம்ல வேற, ஹிந்துல வேற. இதை சொல்றான். இந்துல ஒருத்தன் வந்து உடனே விவாகரத்து வாங்க முடியாது, கோர்ட்டுக்கு போனா 2 தரப்புலையும் பயங்கரமான விவாதம் நடக்கும். ஃபேமிலி கோர்ட்ல காம்ப்ரமைஸ் எல்லாம் நடக்கும். அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. ஆனா முஸ்லீம் மதத்துல தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை சொன்னா விவாகரத்து வாங்கிக்கலாம். இப்படி ஒரு கருத்தை பரப்பி அவன் மட்டும் டைவர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வாங்கிக்கிறான், நம்மால வாங்க முடியல. இப்படி ஒரு வெறுப்பு. அது அவன் சட்டம், அவன் மதம், காலங்காலமா பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு சட்டம். அதை வந்து எதிர்ப்பாக மாற்றி, வெறுப்பாக மாற்றி இந்த மக்களுக்கு எதிரான வகையில முத்தலாக் சட்டம் தனியா ஒரு சட்டம் கொண்டு வந்தான். கேட்டா முஸ்லீம் பெண்களுக்காக சட்டம் கொண்டு வந்தோம். பெண்கள் போய் இவங்கள்ட்ட முறையிட்டாங்களாம். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு போன்ல அல்லது வாட்ஸ்அப்ல முத்தலாக்குன்னு சொல்லிட்டான்னா என் வாழ்க்கை நடுத்தருவில் போயிடுது, நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு முஸ்லீம் பெண்கள் போய் சொன்னாங்களாம். அதனால அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. அதல்ல நோக்கம், முஸ்லீம்களை பலவீனப்படுத்தணும், பர்சனல் லாவை டைலூட் பண்ணணும். உனக்கு ஏன் தனி சட்டம், அதை டைலூட் பண்ணணும், அதான் அவனுடைய நோக்கம். அதுக்குள்ள வந்து முத்தலாக் ஆக்ட்னு தனியாக ஒன்று கொண்டு வந்துட்டான். ஜம்மு காஷ்மீரை உடைச்சிட்டான், பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டிட்டான். இப்போ வக்ஃப் ஆக்டுக்குள்ள தலையிட்டு இருக்கான். இப்படி படிப்படியாக சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே வருவது எதற்காக என்றால் டோட்டல் இந்து கன்சாலிடேஷன். முஸ்லீம்களை பார்த்தா இந்துக்களுக்கு வெறுப்பு வரணும், ஒவ்வொருத்தரும் தான் இந்து அப்படின்னு நினைக்கணும். சாதியை கடந்து, மொழியை கடந்து, இதுதான் அவனுடைய தேசியவாதம். காந்தி பேசிய தேசியவாதம் இந்தியன் என்கிற உணர்வின் அடிப்படையிலான தேசியவாதம். பிஜேபி RSS வைக்கிற தேசியவாதம் இந்து என்கிற மத அடிப்படையிலான தேசியவாதம். இந்த தேசியவாதத்தை கட்டமைப்பதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்கு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது. இதான் அரசியல். இதை புரிஞ்சுக்கணும். வெறுமனே சட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்குள்ள போக கூடாது. அதுல போனா உனக்கு சிலது நல்லதா தெரியும், சிலது கெட்டதா தெரியும். நல்ல விஷயம் தானே, பெண்களை உறுப்பினராக்குவது நல்ல விஷயம் தானே, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதுல இந்துக்களும் உறுப்பினரா இருந்தா என்ன தப்பாயிருது? அதல்ல, அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் வேற. முஸ்லிம் கம்யூனிட்டியை அச்சுறுத்துவது ஒரு நோக்கம் என்றால் வெறுப்பை விதைத்து இந்துக்களை அணிதிரட்டுவது என்ற ஒரு நோக்கம். அப்ப தொடர்ந்து அவன் வெளிப்படையா ஒன்னு டிக்ளேர் பண்ணிட்டான், உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை, முஸ்லீமா ஓட்டு போடாத, கிறிஸ்டியனா தேவையில்லை உன் ஓட்டு, அதை வேணா காங்கிரஸ் போட்டுக்கோ, கம்யூனிஸ்டுகளுக்கு போட்டுக்கோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு வேணா போட்டுக்கோ, எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்து ஓட்டு தான் வேணும். இந்துக்களை எப்படி அணிதிரட்டுவது? சாதி பெருமிதம் பேசி அணிதிரட்டுவது. இஸ்லாமியர்களை அந்நியர்கள், அந்நிய மதம், பௌத்த மதத்தை இந்தியாவில் தோன்றிய மதங்கிறான், முஸ்லிம் மதத்தை வெளிநாட்டில் தோன்றிய மதங்கிறான். ஆனா வெளிநாட்டில் தோன்றியவர்கள் உருவாக்கிய எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்துகிறான். நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு மைக்கா இருந்தாலும் சரி, லைட்டா இருந்தாலும் சரி, செல்போனா இருந்தாலும் சரி, எது இந்தியன் கண்டுபிடிச்சது சொல்லு?
அல்லது இந்து கண்டுபிடிச்சான்னு சொல்லு. ஐன்ஸ்டீன் யார்? இந்துவா? நியூட்டன் யார்? இந்துவா? ஆல்வா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் யார்? இந்துவா? யாராவது ஒரே ஒரு விஞ்ஞானி, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை மனித குலத்துக்கு வழங்கி இருக்கிற ஞானிகளை, விஞ்ஞானிகளை ஏன் இந்து மதம் உருவாக்கவில்லை? இந்தியா உருவாக்கவில்லை? இதுக்காக உன்னால பதில் சொல்ல முடியுமா? அவன் பயன்படுத்துற விமானத்தை அவன் கண்டுபிடிக்கிறான், நீ விமானத்துல பறக்கிற. அது மட்டும் அந்நியன் கண்டுபிடிச்சா உனக்கு வேணும். செல்போன் அந்நியன் கண்டுபிடிச்சா உனக்கு வேணும். அதெல்லாம் அவனுடைய உண்மையான நோக்கம். இந்துக்களை ஏமாத்துறான், இந்து சமூகத்தை ஏமாற்றுகிறான். இந்து உணர்வை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்கு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது. தோழர்களே, இந்த சட்டம் வந்த பிறகு என்ன ஆகும்னா, மதரசா இருக்கிற இடம் வக்ஃபு சொத்து இல்லம்பா. இதை நீ காட்ட முடியாது. ஏன்னா ஆவணம் இல்லை. ஏன் ஆவணம் இல்லை? அது 400 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது, 100 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது, 200 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது. அப்ப மதரசாவை காலி பண்ணு. இந்த அர்த்தம் இந்த முஸ்லீம் ஸ்கூல் இருக்கக்கூடாது. மசூதி இடத்துல டாக்குமெண்ட் பாக்குறோம். இந்த மசூதி இருக்கிற நிலத்துக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு? டாக்குமெண்ட் இல்ல. எந்த காலத்தை வச்சு? 150 வருஷத்துக்கு முன்னாடி. யார் கொடுத்தது? யாரோ கொடுத்தாங்க. ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்ல. மசூதியோட இப்படிதான் பிரச்சனை வரப்போகிறது. சுடுகாடு, கிரேவியார்டு, முஸ்லிம்களுக்கான சுடுகாடு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒரு 100 வருஷத்துக்குள்ள இருந்தா டாக்குமெண்ட் இருக்கும், 150 வருஷம் இருந்தா கூட டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் டாக்குமெண்ட் இருக்காது. தப்பித்தவரி செப்பு பட்டை இருந்தா ஓகே, பட்டை இல்லைன்னா யார் அதெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பா? இஸ்லாமியர்களின் சொத்துக்களை இந்த பெயரால் இனி அபகரிப்பதுதான் அவர்களின் நோக்கம். அபகரிப்பது மட்டுமல்ல, அதன் மூலம் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையிலே வன்முறைகளை தூண்டுவது அவர்களின் நோக்கம். அவனுக்கு இந்த மாதிரி எந்த நேரமும் இந்து முஸ்லிம் வன்முறை நடந்துகிட்டே இருந்தாதான் இந்து கன்சாலிடேஷன் நிகழும், இந்து பெரும்பான்மைவாதத்தை கட்டமைக்க முடியும். ஆகவே அவர்களின் நோக்கம் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதல்ல, வெளிப்படை தன்மையை நிலைநாட்டுவதல்ல, ஏழை முஸ்லிம்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதல்ல, முஸ்லிம் பெண்களையும் உறுப்பினராக்குவதல்ல. முஸ்லிம்களின் வக்ஃபு சொத்து என்று சொல்லப்படக்கூடிய சொத்துக்களில் ஆதாரம் இல்லாமல், ஆவணம் இல்லாமல் பயன்பாட்டில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இது வக்ஃபு சொத்து இல்லை என்று டிக்ளேர் செய்வது, அதன் மூலம் அவற்றை அபகரிப்பது. அபகரிக்கிற போது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே மோதலை தூண்டுவது. மோதல் வருகிற போது அவங்களுக்கு கன்சாலிடேஷன். நாடக காதல் சொல்லி திருமாவளவன் கூட இருக்கிறவங்க தான் அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தலித் வெறுப்பை விதைத்தால், தலித் அல்லாதவர்களை கன்சாலிடேட் பண்ணுவதன் மூலம் எல்லா சாதி இந்துக்களும் நம்ம பிள்ளைக்கு ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக தருமபுரியில ஒரு வன்முறை நடத்தப்பட்டது. திவ்யா இளவரசன் பிரச்சனை. அந்த தருமபுரியில நடந்த நாயக்கன் கொட்டாய் பக்கத்தில் நடந்த நத்தம் கிராமம் தாக்கப்பட்டது தேர்தலுக்காக நடத்தப்பட்டது. வன்னியர் அல்லாத பிற சாதி இந்துக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு தலித் வெறுப்பு ஒரு அரசியல் உத்தியாக கையாளப்பட்டது. அதுதான் உண்மை. அதேதான் இஸ்லாமியர் வெறுப்பு இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது. இந்த அரசியல் பின்னணியை புரிந்து கொண்டால்தான் வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனது அருமை தோழர்களே, இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம், இந்து சமூகம் மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இவர்களுக்கு இடையிலே வெறுப்பை விதைத்து இடைவெளியை பெருக்கி வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுகிற ஒரு செயல் திட்டத்தோடு தான் RSS பிஜேபி கும்பல் காய்களை நகர்த்துகிறது. அதன் அடிப்படையில் உருவான சட்டம் தான் இந்த சட்டம். இதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கம் தொடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தோடு, கிறிஸ்தவ சமூகத்தோடு, சிறுபான்மை சமூகத்தோடு அரசியல் ரீதியான அடிப்படையிலே நாம் உறவை கொண்டிருக்கிறோம். கொள்கை அடிப்படையிலே உறவை கொண்டிருக்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் உறவை கொண்டிருக்கிறோம். இந்திய சமூகத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக, மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக RSS உள்ளிட்ட சனாதன கும்பல் முன்னெடுக்கிற இந்த ஆபத்தான அரசியலை
அம்பலப்படுத்தும் நோக்கில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறோம். சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்தை உடைக்கிற ஆற்றல் மக்களுக்கு உண்டு. அதை தூக்கி எறிகிற காலம் கனியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.